தமிழகம் தாண்டி மற்ற மாநிலங்களில் கூட கூலி படத்தின் முதல் நாள் காட்சிக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை என்று ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர். அந்த அளவிற்கு படத்திற்கான எதிர்பார்ப்பு உச்சத்தை தொட்டுள்ளது. முதல் நாள் வசூலிலும் உச்சத்தை தொட்டுள்ளதா? கூலி படத்தில் அனிருத் இசையில் இடம்பெற்றுள்ள மோனிகா என்ற பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் பூஜா ஹெக்டே ஆடியுள்ளார். இந்த பாடல் வைரலான நிலையில் ரசிகர்கள் பலர் பிரபல ஹாலிவுட் நடிகை மோனிகா பெலுச்சிக்கு இந்த பாடலை அனுப்பி வந்தனர். மோனிகா பெலுச்சியின் தோழி மெலிட்டா மூலமாக அவருக்கு இப்பாடல் சென்றுள்ளது. அதை கேட்ட மோனிகா அந்த பாடலை தான் மிகவும் ரசித்ததாக கூறியுள்ளார். மேலும் திரையரங்கில் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக இந்த பாடல் இருக்கும் என கூறப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வெளியீட்டிற்கு முன்பே 250 கோடி ரூபாயை வசூலில் சாதனை படைத்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் 375 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. கூலி திரைப்படம் 1000 கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் தமிழ் சினிமாவின் முதல் 100 கோடி ரூபாய் திரைப்படமாக கூலி அமையும். கூலி திரைப்படம் முதல் நாள் எவ்வளவு வசூல் செய்யும் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படம் முதல் நாள் மட்டுமே உலகளவில் 165 கோடி ரூபாய் முதல் 170 கோடி ரூபாய் வரை வசூல் செய்யலாம். மேலும் தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் நாள் 30 கோடி வசூல் செய்யலாம் என தகவல்களை தெரிவிக்கின்றன. கூலி மற்றும் ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் NTR நடித்துள்ள வார் 2 படங்களுக்கு இடையே போட்டி நிலவுகிறது. இந்த இரு படங்களிலுமே 500 கோடி ரூபாய் வசூலை எளிதாக எட்டும் என கூறியிருக்கின்றனர். ஆனால் வார் 2வை விட கூலி படமே அதிக வசூலை அள்ளும் என கூறப்படுகிறது.